அடகு வைத்த இளமையை வட்டியுடன் மீட்டு தரும் தெய்வங்கள் பேர குழந்தைகள். தன் பிள்ளைகளை விடவும் பேர குழந்தைகளை வளர்ப்பதில் தனி ஆர்வம், கவனம், அக்கறை கொள்ளும் தெய்வங்கள் நம் தாத்தா பாட்டிகள் தான். நன்றி, வணக்கம். ஒரு சிறு கவிதையை கூறவுள்ளார். இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாத்தா பாட்டியை பற்றிய பொன்மொழிகள். தாத்தா பாட்டி இருக்கின்ற வீட்டில் வளரும் இளைய தலைமுறையினர் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள்தான். விடுமுறை நாட்களில் வேடந்தாங்களாக மாறிவிடும் தாத்தா பாட்டி வீடு பேரன் பேத்தி வருகையால் பெற்ற பிள்ளைகளிடம் காட்டும் கஞ்சத்தனத்தை பேர பிள்ளைகளிடம் காட்டுவதில்லை தாத்தாக்கள். குழந்தைகள் தனது அதிகாரத்தை காட்டுவது 2 பேரிடம் மட்டுமே. எல்லாருக்கும் நன்றி. இந்த பிரின்ஸ்பாலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி கிளாஸ் மிஸ் எல்லாருக்குமே நன்றி. என் பேரன் பேத்தி எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. அதே சமயத்தில் என் குழந்தை பேத்தி ரொம்ப சுட்டியாக இருப்பாள், ரொம்ப இதுவாக இருப்பாள். ஆனால் மிஸ் வந்து அவ்வளோ நல்லா அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணி, அது ஒரு நாளும் ஸ்கூலுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னதே கிடையாது. எனக்கு எல்கேஜி தான். அவ்வளோ அழகாக வந்து கிளாஸில் மிஸ்ஸு சொல்லி தரதெல்லாம் நாங்கள் மிஸ்ஸாக ஸ்டூடெண்ட்ஸாக நினச்சிட்டு அவள் வீட்டில் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பா. இப்படி பண்ணணும், ஹோம்ஒர்க்லாம் எல்லாம் முடிச்சிங்களா, எல்லாம் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதுவே கொடுப்பா. அதே மாதிரி நாங்கள் சும்மா இப்படி அப்படி அசைஞ்சாலும் யார் பேசுறது, எழுந்திரிச்சு நில்லு, பேசக்கூடாது கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப எங்களை வந்து அவளை கிளாஸ் எடுக்க சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இருப்போம் வீட்டில். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஹோம்ஒர்க் முடிச்சியா, நீயே வரல, உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் இரு, ஃபோன் பேசக்கூடாது, நோண்டக்கூடாது, சமத்தா படிக்கணும், ஏன் அழுகுற, அழாது, அம்மா வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு குழந்தை சொல்லுதுன்னா அந்த குழந்தை மிஸ் வந்து அந்த குழந்தைகிட்ட எவ்வளோ ஒரு சந்தோஷமா ஒரு மூஞ்ச சுளிக்காம அவ்வளோ அழகா அந்த எல்கேஜி குழந்தைகிட்ட அவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்னா அது வெரி வெரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைன்னா எனக்கு வீடே இல்லை. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை. அந்த பிள்ளை நான் இல்லைன்னாலும் இருக்க மாட்டான். எப்போ போய் வருவீங்க, எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே கிடப்பான். அதனால் இதில் நடக்கிற இந்த டீச்சருங்களுக்கும் எங்கள் பேரை ரொம்ப வால் பண்ணுவான். அதனால் டீச்சருங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்கூல் கரஸ்பாண்ட் சாருக்கும் மிஸ்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிக்க. என்ன பேச வந்தேன்னா, நான் வந்து என்னோட பிள்ளைக்கு நான் ஆயாவா தாத்தாவா இல்லை, என்னோட பிள்ளை வந்து 7th தான் படிக்கணும். அதனால் இது வந்து என்னோட அக்காவோட பேத்தி. எனக்கு வந்து அவன்னா ரொம்ப உசுறு, என் வீட்டுக்காரும் ரொம்ப உசுறு. என் பேத்தி வந்து நானுன்றதில்ல, எல்லாருமே ஒரு பேரம் பேத்திங்களோட ஒரு அந்யூன்யமாக பழகி ஒரு உற்சாகமாக இருக்கும். 1000 கஷ்டங்கள் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. நம்ம பேரம் பேத்திங்களோட விளையாடும் போது நம்ம கவலையெல்லாம் மறந்துடும். அதனால் குழந்தைங்களா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா விளையாடுங்க, ஹாப்பியாக இருங்க. வணக்கம். எனக்கு 9 பேர குழந்தை பேத்திங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி மேடை ஏறினதில்லை. இந்த பேரனால் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் பேரன் நல்லா படிக்கணும், அது கரஸ்பாருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்க. எனக்கு இந்த பேரன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அங்கே அருப்புக்கோட்டையிலேருந்து நான் வந்திருக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சார் வந்து சார்னாக்கா ரொம்ப கடவுப்பட்டு பிள்ளைங்க படிச்சது சாரால் தான். நிறைய பிள்ளைங்க அது போல் இங்கிலீஷ்னு என்னான்னு தெரியாமல் இருந்த நேரம், அந்த நேரம் நம்ம பிள்ளைங்களாம் படிக்குமான்ற அந்த சூழ்நிலை. அப்போ சாரும் தாத்தா சாரு எல்லாருமே இந்த மேடம் இங்கேருந்து வேலை செஞ்ச அந்த டீச்சருங்க எல்லாரும் வேலை ஒருத்தருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். என் பிள்ளைங்களாம் நல்ல, என் பையன் வந்து இன்ஜினியர் முடித்தான், மெக்கானிக்கல், என் பொண்ணு பிகாம் முடித்தாங்க. இங்கே படித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் டாக்டருங்களாம் இன்ஜினியராக இருக்கிறாங்க. ஸ்கூல் சின்னது தான், ஆனால்
இவங்க சேவை ரொம்ப அதிகம். இந்த இப்போ இருக்கிற பிள்ளைங்க இங்கே தொடர்ந்து படிக்க ஒவ்வொருத்தரும் உதவி செய்யுங்க. சாருக்கு நீங்கள் அவருக்கு சொந்த பிள்ளையை போல் கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்குவார். டீச்சருங்களும் அப்படிதான். எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ஊட்டச்சத்து மாதிரி விளக்கத்தவர்கள் தான் நம்ம மிஸ்ஸுக்கெல்லாம் இருக்கிறவங்க. அவங்க தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுத்து ஒரு 10 நிமிஷம் வீட்டில் வச்சுட்டு அவங்கள சமாளிக்க முடியாது. முக்கியமாக சொல்ல போனால் எல்கேஜி மிஸ்ஸுங்களை பார்த்தா எல்கேஜி மிஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நான். ஏன்னா 10 நிமிஷம் எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த குழந்தைகளை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்க வச்சுன்னு இருக்கிறதுன்றது ஒரு பெரிய சாதனை தான். இதுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக. அடுத்தபடியாக இந்த பள்ளி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கும் அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் அட்மினில் இருக்கிற எல்லா பொதுநிலையினருக்கும் எனது மனதார பாராட்டுக்களை தெரிவித்து என் நன்றி உரையை முடிக்கிறேன்.